Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS ஆஃபீஸில் வேர்டு தான் பார்க்க போகிறோம். நாம் DCA கோர்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த DCA கோர்ஸ் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது DCAவில் MS ஆஃபீஸில் MS ஆஃபீஸ் வேர்டு தான் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். MS ஆஃபீஸ் வேர்டில் ஹோம் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹோம் டேப்பில் இருக்க எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்சர்ட் கிளாஸ் அப்படின்றதுல டேபிள் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் பிக்சர். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் வேர்டுக்குள்ளே போயிருங்க. வேர்டுக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஏதாவது இருக்க ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இந்த இடத்துல இந்த பிக்சர் இன்சர்ட் ஆகிடும். இந்த பிக்சரோட சைஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உயரத்தை குறைக்கணும்னா நீங்கள் இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை பிடிச்சி அப்படியே உள்ளே கீழே டவுனில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாகும். அதே மாதிரி இங்கே இருக்க டாட்டை கூட பிடிச்சி நீங்கள் உயரத்தை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் வித்தை நீங்கள் குறைக்கணும், அகலத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த டாட்டை பிடிச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரே நேரத்தில் அகலத்தையும் உயரத்தையும் நான் கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கார்னரில் ஒரு டாட் இருக்கு இல்லையா, கார்னரில் 4 டாட் இருக்கும். இங்கே 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 எங்கேனாலும் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன்னா நல்லா எனக்கு ரொம்ப பெருசாகும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு சைஸ் சின்னதாகும். நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே பேக்ரவுண்ட் இருக்குங்களா, பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் நமக்கு எரேஸ் ஆகி காமிக்கும். இதில் மார்க் ஏரியாஸ் கீப்புன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் நமக்கு வேணான்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும், இதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் டெலீட் ஆகிடும். இது எனக்கு வேண்டாம், திரும்ப பழைய ஸ்டேஜுக்கே போகணும் அப்படின்னா டிஸ்கார்ட் ஆல் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா போயிடும். நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. கரெக்ஷன் அப்படின்றது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எப்படி கூட்டுவோம் குறைப்போமோ அந்த மெத்தடுக்கு வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு இதில் கலர் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ன கலர் நமக்கு தேவைப்படுதோ அந்த கலரில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது கலர். எஃபெக்ட் இருக்குது பக்கத்தில், எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். கலர் நார்மலாக கொடுத்துட்டு கூட நீங்கள் எஃபெக்ட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வேறு பிக்சர் இருந்துச்சுன்னா பிக்சர் மாற்றிக்கலாம். நீங்கள் வேறு பிக்சர் இல்லைன்ற பட்சத்தில் இந்த பார்டர் மட்டும் நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ரீசெட் பிக்சர் கொடுத்தா கூட நம்ம பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே பார்டர் போடுறது. இது எந்த அளவுக்கு நம்ம பார்டர் போடணும்னு நினைக்கிறோமோ பார்டர் போட்டுக்கலாம். பார்டர் போட்டுட்டு பிக்சரோட பார்டர்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா கலர்ஸ் காட்டும். இதில் நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் வேணுமென்றதுக்காக நம்ம சும்மா டார்க் கலர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சரோட எஃபெக்ட் இருக்குது. இது ஷேடோ அப்படின்றதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு நிழல் மாதிரி எந்த இதில் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இதில் வச்சுக்கலாம். இதில் நிறைய க்ளோலாம் இருக்குது, நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பிக்சர் லேஅவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ், பிக்சருக்கு மேலே நம்ம எதாவது ரைட் பண்ணணும், கீழே எதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஅவுட்டில் போய் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் அப்படிங்கிறது இந்த பிக்சரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நாம் வச்சுக்கிறது. இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட சைஸை நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணும்போது ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் தேவைன்னா பார்டர் வச்சுக்கலாம், பார்டர் வந்து வேணான்னு நம்ம பார்டர் விட்டுடலாம். நான் சும்மா லைட்டாக இந்த இது கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து எந்த இடத்துல வைக்கணுன்ற பொசிஷனை தான் பற்றி பார்க்க போகிறோம். பொசிஷன் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு மேலே ஈக்குவல் டு போட்டு ரேண்டன் கொடுத்து எப்போதும் போல் பேராக ஒரு 10 பேராக கொடுக்குறேன் அப்படின்னா
க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இங்கே 10 பேராக வந்துடும். கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த பிக்சர் இன்சர்ட் ஆகி இருக்கும். இந்த பிக்சரை நம்ம எந்த இடத்துல வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பிக்சரை டெலீட் பண்ணிவிட்டு கர்சர் எந்த இடத்துல வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த இடத்துல வச்சுட்டு நான் இந்த பிக்சரை எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். செகண்ட் பேரா முடிகிற இடத்துல நான் பிக்சரை கொண்டு வர போகிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு அதே பிக்சரில் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 பேரா மேலே இருக்கும், 2 பேராவுக்கு கீழே தான் இந்த பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரோட சைஸை நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சின்னது பண்ணுறதா சின்னது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதனுடைய பொசிஷனை எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷனில் பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். கார்னரில் இருக்குது. இது பார்த்தோன்னா சென்டராக இருக்குது. எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இது ஓரமாக வச்சுட்டு கூட நம்ம ரைட் பண்ணுறாந்தா அதை பற்றின கண்டென்ட்டை கூட ரைட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் நான் சென்டராக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த சென்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை மட்டும் நான் பெருசு பண்ணுறேன் அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ரேப் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா. இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படின்றதுல போயிட்டு ஸ்கொயர், டைட்டு, த்ரோ, பிஹைண்ட் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணாமலே நீங்கள் அங்கே போய் வச்சாலே நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். இதில் எந்த டிசைன்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த இது நம்ம வச்சுக்கலாம். பிஹைண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே நம்ம பிக்சரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்கொயர் அப்படின்னா இந்த பொசிஷனில் சுற்றி இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் சைஸில் இருக்கும். டைட் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும். த்ரோ அப்படிங்கிறது கொடுத்து பாருங்கள். இந்த பாட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு மேட்ரு இருக்காது. பிக்சருக்கு கீழே தான் அந்த விஷயம் எல்லாமே இருக்கும், கொடுக்கக்கூடிய பேரா எல்லாமே இருக்கும். ஸோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிங் டு ஃபார்வர்ட், சென்ட் டு பேக்வேர்ட் ஏற்கனவே ஷேப்ஸ் போடும்போது நம்ம பார்த்தோம். இங்கே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா எப்போதும் போல் கீழே 2 ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு 2 ஷேப்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். இன்னும் ஷேப்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலை. இப்போ இன்னொரு ஷேப்ஸ் ட்ராக் பண்ணுறேன். இதில் நான் கலர் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி கொடுக்குறேன் இல்லையா. இப்போ பேக்கில் இருக்க ஷேப்ஸ் எனக்கு ஃப்ரண்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி இருக்க ஷேப்ஸை சென்ட் டு ஃபார்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பிரிங் டு ஃபார்வர்ட்னா முன்னாடி வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப்ஸை நம்ம பெருசு பண்ணுறதா பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணுறதா சின்னது பண்ணிக்கலாம். இந்த பேனில் நமக்கு எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத இதில் போய் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இதில் 3 அலைன்மெண்ட் தான் இருக்கும். லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. சென்டர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் அப்படின்னா நம்ம கார்னரில் வந்துடும். ரைட் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ 3 அலைன்மெண்ட் பார்த்தாச்சு. குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரியே ஒரு ஷேப்ஸ் வேணும்னா Ctrl D கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 2 ஷேப்ஸையும் நம்ம குரூப் பண்ண போகிறோம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இன்னொரு செலெக்ஷன் கொடுத்துட்டு குரூப் அப்படின்றதில் போயிட்டு குரூப் கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னது பண்ணுறதா பண்ணிக்கலாம். இதில் போய் கலர் சேஞ்ச் பண்ணுறதா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெருசு பண்ணுறதுனால பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குரூப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கீழே பாருங்கள் ரொட்டேட் அப்படின்றது. இதில் போய் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் வெர்டிக்கல், ஃப்ளிப் ஹரிசாண்டல் எதுனாலும் நம்ம கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இதில் போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய உயரத்தை நம்ம எவ்வளோ கூட்ட முடியுமோ அவ்வளோ கூட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அகலத்தை எவ்வளோ தூரம் கூட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் கூட்டிக்கலாம். அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், இந்த கார்னரை இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே நம்ம பெருசாக கொண்டு வந்துக்கிற முடியும். ரொட்டேட்டில் போயிட்டு எப்போதும் போல் ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கிராஸாக வைக்கணும் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சின்னது பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஷேப்ஸ் வரும். இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து கூட வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். ஒரு ஷேப்ஸை கொண்டு வந்தால் இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்சர்ட்டில் என்ன பார்த்துட்ருந்தோம், பிக்சர் பார்த்துட்ருந்தோம். பிக்சர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இங்கே ஃபார்மேட்னு ஒரு டூல் வரும். இந்த ஃபார்மேட்டில் என்னெல்லாம் பண்ணலான்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராப் அப்படின்றத கொடுத்த உடனே இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். இதில் நம்ம எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு இப்படியே விட்டிங்கன்னா கிராப் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம செலெக்ஷன் டூல்லையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிராப் பண்ணுறதாலும் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இன்சர்ட்டில் கிளிப் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளிப் ஆர்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆர்ட் ஒரு டேபிள் வரும். இந்த டேபிளில் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில்
நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஏதாவது பிக்சர் இல்லாத டைமில் நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிக்சர் வைக்கணும் அப்படின்னா இந்த இதில் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சர்ச் பாரில் நான் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அனிமல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு பிக்சர் உள்ள டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் கர்சர் இங்கே வச்சுருந்ததுனால இதை கிளிக் பண்ண உடனே கர்சர் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிக்சரை எந்த மாதிரி மாடலில் டிசைன் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இது நம்ம எப்படிலாம் பிக்சரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி இதை நம்ம எல்லா சைஸையும் எல்லா டிசைன்ஸையுமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ சிஸ்டத்தில் பிக்சரே இல்லாத டைமில் நமக்கு பிக்சர் கண்டிப்பாக வைக்கணும்னு நினைக்கும் போது டிஃபால்ட்டாக பிக்சர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த கிளிப் ஆர்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் கிளிப் ஆர்ட் பார்த்துட்டோம். ஷேப்ஸ்ன்னு இருக்குது. ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. லைன் ஷேப்ஸ், ரெக்டாங்கிள் ஷேப்ஸ், பேசிக் ஷேப்ஸ், பிளாக் ஆரோஸ், ஈக்குவேஷன் ஷேப்ஸ், ஃப்ளோ சார்ட், ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ், இது எல்லாமே நிறையா ஷேப்பு. இந்த ஒவ்வொரு ஷேப்ஸுக்குள்ளேயும் நம்ம போய் டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஷேப்ஸை போட்டுட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணி நீங்கள் எப்போதும் போல் ஆட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து கூட நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த ஷேப்ஸை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷேப்ஸ் போடுங்க. இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் ஏதாவது ஒரு ஷேப்ஸ் நீங்கள் போடுங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா இங்கே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உள்ளே கர்சர் உள்ளே போயிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண எப்போதும் போல் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஷேப்பே எனக்கு வேணாம் அப்படின்னா எடிட் ஷேப்ஸில் போயிட்டு சேஞ்ச் ஷேப்புன்னு இருக்கும். இதில் போய் எனக்கு தேவையான ஷேப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் நிறையா இருக்கும். நம்ம கலர்ஸ் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேப் ஃபில் கலர் மாற்றணும் அப்படின்னா இதில் போய் கூட நம்ம ஷேப் ஃபில் கலர் மாற்றிக்கலாம். ஷேப்போட அவுட்லைன் மாற்றிக்கணும் அப்படின்னா அவுட்லைன் கலரை கூட இதில் மாற்றிக்கலாம். அவுட்லைன் வந்து ரொம்ப லீனாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதனுடைய லைனை தடிப்பாக்கிக்கலாம். ஷேப்போட அவுட்லைனில் போனீங்க அப்படின்னா வெயிட் அப்படின்னு இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு ஷேப்போட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், இந்த ஷேடோ, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் நமக்கு என்ன தேவையோ அந்த இது வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோமோ அந்த லெட்டரை நம்ம டிசைனை டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஃபில் கலர் மாற்றிக்கலாம். உள்ள கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை நம்ம மாற்றிட்டு உள்ளே நம்ம டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட அவுட்லைன் கலர் என்ன கலர் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் கூட மாற்றிட்டு நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணக்கூடியது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அலைன் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ரைட்டா சென்ட்ரா லெஃப்டா அப்படின்னு கேட்கும். நான் சென்ட்ரா கொடுக்குறேன்னா சென்டர் கொடுத்துக்கலாம், ரைட்னா ரைட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு ஷேப்ஸை எந்த இடத்துல போய் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கிறது தான் பொசிஷன். ரேப் டெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுவும் வந்து நம்ம ஒரு ஷேப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்கொயர், பிஹைண்ட், இதுக்கெல்லாம் இது முன்னாடி தான் செஞ்சு பார்த்தோம். அது நம்ம வந்து பிக்சரில் பார்த்தோம். இது வந்து ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிங் டு ஃபார்வர்டு, சென்ட் டு பேக்வேர்டு, குரூப்பு, ரொட்டேட்டு, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. இது ஃப்ளோ சார்ட் போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் ஆர்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். இதில் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது சைக்கிள் அப்படின்றது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் போயிட்டு சைக்கிளை கிளிக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் இருக்க ஷேப்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். உள்ளே போன உடனே சேஞ்ச் கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டிசைன்ஸாக, அதாவது ஷேப்பை வந்து நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா ஷேப்பை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது ஆரோவை மாத்திரம் இருந்தால் கூட மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே போய் நம்ம டைப் பண்ணுற விஷயத்தை உள்ளே போய் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ஷேப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற முடியும். எந்த ஷேப்புக்கு பக்கத்தில் வேணுமோ அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் கிளிக் பண்ண உடனே ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இந்த ஆட் ஷேப்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஆட் ஷேப் ஆஃப்டரா பிஃபோரான்னு கேட்கும். நம்ம ஆஃப்டர்னு கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஷேப்ஸுக்கு பின்னாடி வந்துடும்.
சேஞ்ச் கலரில் போயிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஷேப்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இருக்குன்னா இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இல்லை எனக்கு ஒரு 3 ஷேப் மட்டும் போதும், இது எல்லாமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஷேப்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு கட்டுன்னு கொடுத்தாலே கட் ஆயிரும். இதுக்குள்ளே ஒவ்வொன்றையும் நம்ம டைப் பண்ணி டயக்ராம் ரிலேட்டடாக கொண்டு வந்துக்கலாம். இது ஃபுல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதனுடைய சைஸை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. இந்த டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸோட அளவை உள்ளே சுருக்குனீங்க அப்படின்னா சின்னதாகிடும். இது கீழே நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம எங்கேருந்து கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்சர்ட்டில் இருந்து நம்ம ஸ்மார்ட் ஆர்ட் வரையும் பார்த்துருக்கோம். சார்ட் கிளாஸ் நம்ம வேர்டில் பார்க்க முடியாது. நம்ம சார்ட்டுன்னு கிளிக் பண்ண உடனே அது டிஃபால்ட்டாக எங்கே தான் போகும்னா MS ஆஃபீஸ் எக்ஸலுக்கு தான் போகும். அதனால் சார்ட்டை பற்றி டீட்டெயிலாக எங்கே பார்க்கலான்னா எக்ஸலில் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸ் ஸ்மார்ட் ஆர்ட் வரையும் பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.